இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அருள், வானதி, கரிகாலன், நந்தினி இவங்க 4 பேருக்கும் ஹனிமூன் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். நேரத்துக்கு போறதுக்கு, போன இடத்துல தங்குறதுக்கு, சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து புக் பண்ணிட்டேன். ஓ, ஹனிமூன் பேக்கேஜாப்பா? ஆமா. அத்தை, கரிகாலன் மாமாக்கும் நந்தினிக்கும் மட்டும் தானே புக் பண்ண சொன்னேன். மாமா இதுக்கு எங்களுக்கும் சேர்த்து புக் பண்ணாரு. உங்களுக்கும் தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அப்புறம் எப்படி அவங்கள மட்டும் அனுப்ப முடியும்? அருள் மாமா கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லுவாரு. நந்தினி மட்டும் உடனே கிளம்பிடுவேன்னு சொல்லிடுவாளா? அவளை கட்டாயப்படுத்தி தான் அனுப்பணும். அதே மாதிரி தான் அருளையும் உன் கூட அனுப்பணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப யாரு ஹனிமூன் போற மாதிரி இருக்கா? புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் போனோம். அப்புறம் உனக்கும் எனக்குமா புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். பெரிய ஜோக் சொல்லிட்டீங்க, நான் அப்புறமா சிரிச்சுக்கிறேன். எதுக்கு இப்ப உங்களுக்கு ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஏய், என்னடி கேள்வி இது? கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரட்டுமே. கல்யாணம் ஆனா ஹனிமூன் போறது சகஜம் தானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க. கல்யாணி, எதுக்கு இப்ப டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்ற? அவளை பார்த்தாலே பிடிக்கலன்னு அருள் சொல்லிட்டு இருக்கான். அவ கூட எப்படி அவன் ஹனிமூன் போவான்? அத அவன் சொல்லட்டும், நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க? அவன் சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். இத பாருங்க, நீங்க எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஹனிமூன் போறது அவங்க கிட்டே கேட்போம். அவங்க விரும்பினா போகட்டும், இல்லைன்னா போக வேணாம். சரி, நீங்க 4 பேர் என்ன சொல்றீங்க? அருள், நீ என்ன சொல்ற? எனக்கு போக விருப்பம் இல்ல. ஐயோ, அருள் மாமா தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல்ல, கரிகாலன் மாமாவும் நந்தினியும் போகட்டுமே. நந்தினி, நீ நம்ம சொல்ற? நானும் போகல. அதான் யாரும் போலன்னு சொல்லிட்டாங்கல்ல, போங்க. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஏங்க, முதல்ல போய் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க. ஓ முகர கட்டைக்கெல்லாம் ஹனிமூன் கேக்குதோ? அதுக்கு எத்தனை எழுத்துன்னு உனக்கு தெரியுமா? நீ அருள் கூட வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு. அது என்னைக்குமே பலிக்காது. அப்படி ஒண்ணு உன் வாழ்க்கையில நான் நடக்கவே விட மாட்டேன்.